மட்டன் குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு நான் 1/4 கிலோ மட்டன் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதிலே வந்துட்டு நான் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, பட்டை, கிராம்பெலாம் போட்டு கொஞ்சம் சூப்பு மாதிரி பசங்களுக்கு எடுத்துட்டு அப்புறம் கறியை மட்டும் போட்டு குழம்பு வைக்கலான்னு இருக்கேன். அதனால் இது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மல்லி, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக குக்கரில் வச்சு ஒரு 4-5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் ஒரு பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், சின்ன ஒரு துண்டு பட்டை. இந்த கறியை வேக வச்சு எடுத்துட்டு அந்த சூப்பெல்லாம் வடிகட்டி எடுத்துட்டேன். அது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். வானலில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். வெங்காயம் 2. இது வந்து நம்ம மசாலா அரைச்சி குழம்பு வைக்க போகிறோம். அதனால் அதுலேயும் நம்ம சூப்புலேயும் தக்காளி போட்டிருக்கிறதுனால அது கரைஞ்சிருக்கும், டேஸ்ட் இருக்காது. இவர் ஃப்ரெஷ்ஷாக போட்டு அரைச்சாதான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஏற்கனவே கறியில் போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சம் போட்டால் போதும். குழம்புக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் எவ்வளோ தேவையோ அது போட்டுக்கோங்க. எண்ணெயில் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த தண்ணியில் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேகட்டும். அதுக்கப்புறம் எடுத்து இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். மசாலா நல்லா வதங்கிட்டு நான் இதில் ஒரு 3/4 வாசி எடுத்து தனியாக இதை ஆற வச்சுருக்கேன். ஆறின பிறகு மிக்சியில் அரைச்சி குழம்புல சேர்த்துக்கலாம். இருக்கிறதுல ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன். முருங்கைக்காய் நிறையா போடக்கூடாது, ஒன்று தான் போடணும். அப்போ தான் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். வேக வச்ச கறி அதில் போட்டுக்கலாம். இந்த மசாலா ஆறுற வரைக்கும் இது சிம்மில் இருக்கட்டும். மசாலாவை ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு பார்க்கலாம். இந்த மசாலா ஆறுறதுக்குள்ளே இதுலேயும் கொஞ்சம் தண்ணி நல்லா கொஞ்சம் தண்ணியெல்லாம் இந்த கிரேவி மாதிரி ஆகிட்டு இப்போ அரைச்ச மசாலாவை அதில் ஊற்றிக்கலாம். மசாலா எல்லாத்தையும் அரைச்சதை இதில் ஊற்றியாச்சு. இப்போ ஒரு மூடியிலையும் பாதி எடுத்து அந்த தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு இருந்தால் போதும். முருங்கைக்காய் வெந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் மல்லி, கருவேப்பிலை போட்டுக்கணும். எல்லாம் சீக்கிரம் வெந்துடும். கையில் வச்சா தண்ணி சுண்டி போயிடும், வெந்துடும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். முருங்கைக்காய் நல்லா வெந்துட்டு ஒரு மட்டன் குழம்பு ரெடி. எப்பொழுதும் வைக்கிற மாதிரி இல்லாமல் இந்த மசாலாவை அரைச்சி ஊற்றி வச்சு பாருங்கள், டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சுவையான மட்டன் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.